போட்டித்தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற டாபிக் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் 6th சோசியல் சயின்ஸ் டேம் 1 முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 7th சயின்ஸு டேம் 3ல் உள்ள இந்த பேரண்டத்தின் இயல்பு கீழே வரக்கூடிய டாபிக் ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிடும் பார்த்துருவோம். அதில் ஒரு பாக்ஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் அதாவது உங்களுக்கு வந்து தெரியும், 1 மினிட். பூமி வந்து இந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா, சூரியனை வந்து சுற்றி வருது. இந்த மாதிரி என்ன செய்யுது, சூரியன் எப்படி சுற்றி வருது பூமி. அப்போ இந்த பூமி வந்து சூரியனுக்கு அருகில் வரும் பார்த்தீங்களா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அருகில் இருக்குது. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்குது. ஸோ பூமி வந்து சூரியனுக்கு வரக்கூடிய மிக அருகில் வரக்கூடிய தொலைவு வந்து என்ன சொல்கிறாங்க, அருகில் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிகிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அண்மை புள்ளி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பூமி வந்து சூரியனுக்கு மிக தொலைவில் வரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா தொலைவில் இருக்கும். ஸோ பூமி வந்து சூரியனுக்கு மிக தொலைவில் வந்துச்சு அப்படின்னா அந்த புள்ளியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் அந்த புள்ளி. இந்த புள்ளி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அபிஹீலியன் அப்படிம்பாங்க. இதை வந்து ரொம்ப ஈஸியாக நினைவு வச்சுக்கலாம். இந்த ஒரு லைனை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. அப்பாலைப்போ சாத்தானே நினைவு வச்சுக்கோங்க. அப்பாலைப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், தொலைவில் அர்த்தம். அப்போ பூமி வந்து சூரியனுக்கு தொலைவில் வந்துச்சுன்னா அந்த புள்ளி வந்து அபிஹீலியன். பூமி வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் பேர் பெரிஹீலியன். இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 6th சோசியல் சயின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th சயின்ஸ் டேம் 3 இதில் இருக்கிற அண்டம் மற்றும் விண்வெளி அந்த பாடப்பகுதி பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியில் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நாம் வந்து அவ்வளோத்தையும் ஃபுல்லாகலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா படிக்க வேணாம். நான் எது படிக்கணும் அப்படிங்கிறது அதில் எழுதி போட்டுடுறேன். ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க. சயின்ஸுக்கு இவ்வளோ படித்தா போதும். முதல்ல புவி மைய கோட்பாடு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த புவி மைய கோட்பாடு எடுத்துக்கோங்க. அதில் புவி மைய கோட்பாடு அப்படின்னு என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பழங்காலங்களில் வந்து சில மத நம்பிக்கைகள் இருந்துச்சு. சில மதங்கள் வந்து என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பூமி அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வான்பொருட்களும் கடவுள் தான் உருவாக்குனாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பூமி தான் நம்ம எல்லாத்துக்கும் மையம், பூமியை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. என்ன, அதுதான் வந்து புவி மைய கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோட்பாடை யார் முன்மொழிந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர். ஒருத்தர் வந்து பிளேட்டோ, இன்னொருத்தர் வந்து அரிஸ்டாட்டில். இந்த 2 பேர் தான் இந்த கோட்பாடை வந்து முன்மொழிந்தார்கள். இதை வந்து மக்களுக்கு வரையறுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலமி. என்ன, புவிமைய கோட்பாடு என்னன்னா, உங்களுக்கு அது பேர்லேருந்தே சொல்லிடலாம். பூமி சென்டரில் இருக்கும். இந்த பூமியை சுற்றி மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன் கூட பூமியை தான் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில். அதை தான் வந்து புவி மைய கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதில் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக் பேராகிராஃபாக இருக்கும். சயின்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோ படிக்கவே வேணாம். புவி மைய கோட்பாடை முன்மொழிந்தவர்கள் யார், அவ்வளோதான் கேட்பாங்க. பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில். அதுமாதிரி அதை வரையறுத்தவர் யார், தாலமி. இவ்வளோ மட்டும் படித்தா போதும். ஓகேவா கேஸ்? அடுத்த கட்டிங் பார்ப்போம். அடுத்த கட்டிங் ஸ்கூல் புக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவின் பல்வேறு நிலை எவ்வாறு தோன்றுகின்றன. அந்த கட்டிங் கீழே ஒரு பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தமிழில் அதாவது ஜென்ரல் நாலேஜில் யூனிட் 8 அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் சங்க காலம் முதல் இக்காலம் வரை உள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அதில் ஸ்கூல் புக்கில் புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரி பாடல்கள் உள்ள லைன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் சயின்ஸில் வந்து தமிழ் இருக்குது. அப்போ சயின்ஸில் தமிழ் இருக்கும்போது கொஸ்டின் எடுக்கிறவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருமே வந்து ஸ்கூல் புக்கை வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, சயின்ஸ் புக்கை படிக்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா, இதுலேருந்தே நம்ம கொஸ்டின் எடுத்துரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ சயின்ஸில் தமிழ் வருது. அதனால் என்ன சார் அப்படின்னா, இந்த லைனை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக டிஎன்பிசியில் வந்து 100க்கு 100% வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ
ஒரு புறநானூறில் ஒரு பாடல் வரிகள் ஒன்று இருக்குது. உவ தலைவந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க. இந்த லைன், இந்த பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க, புறநானூறு. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த பாடல் வரிகள் வந்து யாரை சிறப்பித்து சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க, சேரமான் பெருஞ்சேரலாதன். அப்போ யூனிட் 8 இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சயின்ஸில் கேட்க மாட்டாங்க, யூனிட் 8 கேட்பாங்க. என்ன, அதனால இந்த இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகள் ஒரு தடவை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாஸ்து வச்சுக்கோங்க. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருஞ்சேரலாதன், சேரலாதன். அப்போ மாலை மலை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இங்கேயும் லான்னு வருது, இங்கேயும் லா வருது, இங்கேயும் லா வருது. அப்போ எல்லாமே வந்து என்னென்னா லான்னு வருதா. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா பெருஞ்சேரலாதன்னு சொல்லுது புறநானூறு பாடல் அப்படின்னு சொல்லி சும்மா உங்களுக்கு கூட ஈஸியாக கூட என்ன செஞ்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோங்க. அடுத்த கட்டிங் பார்ப்போம். அப்புறம் டைரெக்டாக எந்த ஹெட்டிங் வந்துருங்க அப்படின்னா, தொலைநோக்கியின் வருகை அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்துருங்க. ஸோ தொலைநோக்கி அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தூரத்தில் உள்ள பொருளை பார்க்கறதுக்கு பயன்படக்கூடியதான். அப்போ இந்த தொலைநோக்கியை முதல்ல கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கார்ல ஹான்ஸ் லிப்பர்சே அப்படிங்கிறவர் தான் முதல் முறையாக வந்து தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறார். அப்போ இவர் தொலைநோக்கி என்ன செய்யற, கண்டு மட்டும் தான் பிடிக்கிறாரு, தூரத்தில் உள்ள பொருட்களை வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக பயன்படுத்துகிறாரு. அப்புறம் கலீலியோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து வராரு. இவர் தான் முதலையாக இந்த ஹான்ஸ் லிப்பர்ஸே அவர் இப்போ கண்டுபிடித்த அந்த தொலைநோக்கியை வச்சு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு வானத்தை வந்து முதல்ல ஆராய்ச்சி செய்கிறார். அப்போ இவர் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அது கலீலியோ தான். நேராக இங்கேருந்து தொலைநோக்கியில் பார்க்குறாரு தூரத்தில். இப்போது வியாழன் கோளை ஆராய்ச்சி பண்ணுறாரு. வியாழன் கோளை சுற்றி துணைக்கோள் இருக்குது. அப்புறம் வந்து சனிக்கோள்களை சுற்றி வளையம் இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அதுவும் கலீலியோ தான். ஸோ இந்த ரெண்டு உண்மைகளை நம்ம உலகத்துக்கு கண்டுபிடிச்சி சொன்னது யார் அப்படின்னா கலீலியோ. அதுக்கப்புறம் கலீலியோ வந்து ரொம்ப தீவிரமாக எதில் ஆராய்ச்சியில் இறங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளி கிரக ஆராய்ச்சி. ஏன்னா வெள்ளி தான் வந்து நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால வெள்ளி ஆராய்ச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி வெள்ளி கிரக ஆராய்ச்சி அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு. இந்த வெள்ளி கிரக ஆராய்ச்சி மூலமாக ஒரு மிகப்பெரிய திருப்பமே ஏற்பட்டுருச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மத நம்பிக்கைகளை உடைத்தெறிந்த கலீலியோ அப்படின்னு சொல்லி பல நாவல்கள் கூட வந்து எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த கோபர்னிகஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சூரிய மைய கொள்கையை வெளியிட்டவர் வந்து இந்த கோபர்னிகஸ் தான். அப்போ சூரிய மைய கொள்கைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியன் தான் நம்ம உலகத்துக்கு எல்லாமே சென்டர், சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றுது அப்படின்னு சொல்லி கோபர்னிகஸ் வந்து சொல்லுவார். இதை சொல்லவும் இந்த மத நம்பிக்கைக்காரங்க வந்து இதெல்லாம் இவர் வந்து ஒரு போலி சயின்டிஸ்ட்டு, இவரை முதல்ல கைது செய்யுங்க, இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த முன்னாட்கள் வரைக்கும் எந்த கோட்பாடு இருந்துச்சு அப்படின்னா பூமி மைய கோட்பாடு தான் இருந்துச்சு. இப்போ கோபர்னிகஸ்ங்கிற ஒருத்தர் தான் சூரிய மைய கோட்பாடு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல அப்படின்னா ஆதாரத்தை நிரூபிக்க முடியல. இப்போ கலீலியோ வந்து இந்த வெள்ளிக்கோள்களை ஆராய்ச்சி செய்யும்போது என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, உண்மையிலே சூரியன் தான் நம்ம அண்டத்துக்கு எல்லாமே மையப்பகுதி, அதாவது நம்ம கோள்களுக்கு எல்லாமே மையப்பகுதி, சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் வந்து சுற்றி வருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறார். கோபர்னிகஸ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் இந்த மத நம்பிக்கைக்காரங்க கலீலியோ வந்து வீட்டு சிறையிலே வச்சுருப்பாங்க. வெளியே வந்தால் கல்லால் அடிப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டு சிறையிலே வைத்து அவர் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, வீட்டு சிறையிலே இருந்து அவர் செத்து போயிடுவார். கலீலியோக்கு பின்னாடி வந்து ஒரு சோகமான கதைகள்லாம் உண்டு. அப்போது நமக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸை பொறுத்தளவுக்கு கலீலியோ கண்டுபிடிச்சது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தொலைநோக்கி கண்டுபிடிச்சது ஹான்ஸ் லிப்பர்ஸே. அப்புறம் கலீலியோ என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி வியாழனுக்கு துணைக்கோள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் சனியை சுற்றி வளையம் இருக்குது, அதையும் கண்டுபிடித்தாரு. அப்புறம் சூரிய மைய கொள்கையான கோபர்னிகஸின் சூரிய மைய கொள்கையை நிரூபித்தவர் யார் அப்படின்னா அதுவும் கலீலியோ தான். ஓகே கேஸ், இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்து நெக்ஸ்ட் கட்டிங் பார்ப்போம். ஓகே கேஸ், அடுத்த ஹெட்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸில் வந்து சில கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மேக்ஸிமம் பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து ஒரு தொலைநோக்கியை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன தொலைநோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹபிள் தொலைநோக்கி அப்படின்ட்டு.
இந்த ஹபிள் தொலைநோக்கி வந்து உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கி எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஹபிள் தொலைநோக்கி தான். ஏன் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம்னா, மிக ரொம்ப தூரத்தில் உள்ள பொருளை கூட நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஹபிள் தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிக் பேங் நடந்துச்சு. பிக் பேங்குங்கிறது எல்லாமே தெரியும். இந்த பெருவெடிப்புனால தான் உலகம் தோன்றுனது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த பிக் பேங்குக்கு சுமார் 1 பில்லியன், அதாவது 1 மில்லியன் கிடையாது, 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களையே நம்ம இந்த ஹபிள் தொலைநோக்கி மூலமாக பார்க்க முடியுமா? அப்போது ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பாருங்கள், உலகம் முதல்ல இந்த மாதிரி சின்னதாக இருந்திருக்கும், இவ்வளோதான் இருந்திருக்கும் உலகம். அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, சின்னதாக இருக்கும்போது இங்கேயும் என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா நிறைய விண்மீன் திரள்கள் வந்து இதை சுற்றி இருந்திருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பெருவெடிப்பு வந்து நடந்துச்சு. இந்த பெருவெடிப்பு நடந்த உடனே நடந்ததுக்கப்புறம் இந்த உலகம் எல்லாமே என்ன செஞ்சுட்டு அப்படியே விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி தானே அர்த்தம்? பெருவெடிப்பு நடந்துக்க விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த பெருவெடிப்பு நடக்கிற முன்னாடி 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த கேலக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, அதான் இந்த விண்மீன் திரள், இதுகளே நம்மளால் வந்து இந்த ஹபிள் தொலைநோக்கி மூலம் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ இதில் ஒன்வேடு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கி எது அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கொடுப்பாங்க. அதில் வந்து ஹபிள் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கட்டிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வானியல் அலகு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ வானியல் அலகு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இது சூரியன், சூரியனுக்கும் இது பூமி, இது பூமின்னு வச்சுக்கோங்களேன். சூரியனுக்கும் பூமிக்கு இடைப்பட்ட ஒரு சராசரி தொலைவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ ஒரு வானியல் அலகு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு வானியல் அலகு என்பது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வேல்யூ வந்து அப்படியே என்ன செஞ்சுருங்க, மெமரி பண்ணிருங்க. 1.496 இன்ட்டு 10⁸ கிலோமீட்டர். இந்த யூனிட் வரைக்கும் தெளிவாக படிச்சுக்கோங்க. 1.496 இன்ட்டு 10⁸ கிலோமீட்டர். இப்போ வானியல் அலகு அப்படிங்கிறது சூரியனுக்கு பூமிக்கு இடைப்பட்ட ஒரு சராசரி தொலைவு. அதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.496 இன்ட்டு 10⁸ கிலோமீட்டர். இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளியாண்டு. இப்போ ஒளியாண்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு டார்ச் அடிக்கிறீங்கன்னு வைங்களேன், வெளிச்சம் அடிக்கிறீங்க. இந்த வெளிச்சம் வந்து ஒரு வருஷம் எவ்வளோ தூரம், ஒரு வருஷத்துக்கு இப்படி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஒளி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் வந்து ஒளியாண்டு அப்படிம்பாங்க. ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒளி எவ்வளோ தூரம் போயிருக்குதோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒளியாண்டு அப்படின்றாங்க. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு ஒளியாண்டு என்பது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த 9.4607 இன்ட்டு 10⁻12 கிலோமீட்டர். இந்த யூனிட் கிலோமீட்டரா மீட்டரா எல்லாமே தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணியல் ஆரம். இப்போ விண்ணியல் ஆரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது ஒரு வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. அப்போ இதை உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு கான்செப்டை புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இது பூமி, இது சூரியன், இது வந்து என்னது சூரியன். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள தொலைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வானியல் அலகு. இப்போ என்ன செய்யறோம், ஒரு செகண்ட், என்ன ஒரு செகண்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு சொடக்கு விடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் அப்படின்னாலே இதுதான் அர்த்தம். அப்போ ஒரு செகண்டுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பூமியை மையமாக வச்சுட்டு இதை வந்து அப்படியே சுற்றுறோம். என்ன செய்யறோம், இந்த மாதிரி இப்படி சுற்றுறோம். அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரம் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு செகண்டுக்கு இது வந்து இவ்வளோ தூரம் நடந்தது, இவ்வளோ தூரம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொலைவு தான் வந்து விண்ணியல் ஆரம். அப்போ அதில் தெளிவாக கொடுத்துருக்கு, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது
ஒரு விண்ணியல் ஆரம் என்பது, இந்த கலர் மாற்ற உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இப்போ என்ன கலர் மாற்றி, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது இதான் வானியல் அலகு. வானியல் அலகானது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து வானியல் அலகு. வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் அளவு. அப்போ இதுதான் வந்து ஒரு ஆர வினாடி. ஒரு செகண்டுக்கு இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு ஆர வினாடியில் ஏற்படும் கோணத்தின் அளவு. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. உங்களுக்கு இதை படிக்க முடியல அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் ஒமிட் பண்ணிடுங்க. நமக்கு தேவை அந்த வேல்யூ தான். அப்போது ஒரு விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.2615 ஒளி ஆண்டு. 3.2615 அப்படின்னா ஒளி ஆண்டு. கிலோமீட்டரில் வேணும் அப்படின்னா 3.09 இன்ட்டு 10⁻13 கிலோமீட்டர். ஸோ விண்ணியல் ஆரத்துக்கு 2 வேல்யூ இருக்குது. இந்த 2ஐயும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்த இந்த 3 வேல்யூமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ. வானியல் அலகுனா என்ன, ஒளியாண்டுனா என்ன, 3மே வந்து என்னது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வீடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே காஸ், நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்ப்போம். அடுத்த கட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி திரள். ஸோ பால்வெளி திரள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நிறைய நட்சத்திரங்களை கொண்டது தான், நிறைய நட்சத்திர மண்டலங்களை கொண்டது தான் வந்து பால்வெளி திரள். அப்போ நாம் எந்த பால்வெளி திரளில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பால்வெளி திரள் அப்படின்னு போட்டிருக்கோம். ரைட், ஓகே. பால்வெளி திரள் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரளில் இருக்கிறோம். கேலக்ஸி அப்படிம்பாங்க. அப்புறம் நமக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள் எதுன்னு பார்த்தோம்னா விண்மீன் திரள், அதாவது பால்வெளி அப்படின்னு சொல்றதோட என்னென்னா விண்மீன் திரள் அப்படின்ற பால்வெளி திரள் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வருது. அப்போ நாம் எந்த விண்மீன் திரளில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பால்வெளி விண்மீன் திரளில் இருக்கோம். இப்போ விண்மீன் திரள்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து விண்மீன் திரள். அப்போ இப்படி தான் ஒன்றெடு கேட்பாங்க, நாம் எந்த விண்மீன் திரளில் உள்ளோம், பால்வெளி விண்மீன் திரள். நமது விண்மீன் திரளின் வடிவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சுருள் வடிவம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய விண்மீன் திரளினுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுருள் வடிவம். நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு பக்கத்தில் ஏதாவது விண்மீன் திரள் இருக்குதா, நமக்கு அருகில் எதுவும் விண்மீன் திரள் இருக்குதா அப்படின்னா இருக்குது. நமக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஒன் வேர்டு. அப்புறம் ஸ்கூல் புக்கில் அடுத்த கட்டிங் வந்துருங்க, விண்மீன் மண்டலம் அப்படிங்கிற கட்டிங் கீழே 2 ஒன் வேர்டு தான். நிறைய பெருசாக கொடுத்துக்கிறாங்க, நம்ம அவ்வளோ படிக்க வேண்டாம். ஸோ அப்போ விண்மீன் மண்டலம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நம்ம வந்து நைட்டு வானத்தை நோக்கி பார்த்தோம்னா நமக்கு நிறைய நட்சத்திரமாக தெரியும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், இதுதான் என்னுடைய அப்பா, இதுதான் என்னுடைய அம்மா, இந்த மாதிரி நிறைய கதைகளில் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இதே மாதிரி நம்ம வானிலை ஆராய்ச்சியாளர்களும் நிறைய நட்சத்திரங்கள் தொகுப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்மீன் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி அவங்களே வந்து சில நட்சத்திர மண்டலங்கள் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று போல் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு கூட்டமாகவே இருக்கும். என்ன அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விண்மீன் மண்டலம் அப்படிம்பாங்க. அப்போ அப்படி இருக்கிறதுலையே மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் எதுவும் பார்த்தீங்கன்னா உர்சா மேஜர். அப்போ மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் எதுன்னு கேட்டாங்கன்னா உர்சா மேஜர். அப்புறம் வந்து இந்த துருவ நட்சத்திரம் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். துருவ நட்சத்திரங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டாக வந்து துருவத்தை நோக்கி திசையை வந்து எப்போவுமே அது கரெக்டாக காமிக்கும். அது இன்னொன்று, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நகர்ற மாதிரியே தெரியும். நம்ம நடந்து போனோம்னா அந்த நட்சத்திரமும் நகர்ற மாதிரி தெரியும். அப்போ இந்த துருவ நட்சத்திரம் எந்த விண்மீன் மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உர்சா மைனர். அப்போ இதில் எப்படி ஒன் வேர்டு அப்படின்னா மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உர்சா மேஜர். அப்புறம் துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய போலாரிஸ் அப்படிங்கிற நட்சத்திரம் எந்த விண்மீன் மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உர்சா மைனர் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த கட்டிங் வந்து நட்சத்திரங்கள். அப்போ நட்சத்திரம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அதாவது தானாகவே ஒளிரக்கூடிய பொருள், அதுதான் வந்து நட்சத்திரம். அப்போ பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான், நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா கேர்லெஸ்ல இந்த ஆல்பா செஞ்சாரு அப்படின்னு போட்டுவிட்டுருவோம். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா தான் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பா செஞ்சாரு அப்படின்னு போடணும். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது சூரியன் தான். ரெண்டையும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது. இந்த ரெண்டுமே ஒரு மிக மிக முக்கியமான ஒன் வேர்டு.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்சாரி. இனி நெக்ஸ்ட் கட்டிங். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கட்டிங் செயற்கை துணைக்கோள். செயற்கை துணைக்கோள் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மனிதனால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட், அதுதான் வந்து செயற்கை துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து இந்த ஹெட்டிங் கீழே ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகில் முதல் செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்புட்னிக் 1. ஸ்புட்னிக் 1. இந்த ஸ்புட்னிக் 1 யார் உருவாக்கினாங்க அப்படின்னா ரஷ்யா. இப்போ ரஷ்யா தான் வந்து உலகில் முதல் சேட்டலைட் உருவாக்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. இந்த ரெண்டுமே டீம் பேஸில் கேட்டிருக்கிறாங்க, கேட்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய பாடம் நடத்துகிற முறை எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் புக்கு எந்த ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த ஸ்கூல் புக்கு ஹெட்டிங் அப்படி என்ன செஞ்சிடறோம், எழுதிடுறோம். அந்த ஸ்கூல் புக் ஹெட்டிங் கீழே எது இதெல்லாம் ஒன் வேர்டு அப்படின்னு சொல்லி இதில் வந்து என்ன செஞ்சிடறோம், எழுதி இப்படி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கை முதல்ல பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிடுங்க, ஒரு முறை வாசிங்க. வாசிச்சுட்டு அப்புறம் நம்மளுடைய வீடியோவை என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். வீடியோ பார்த்து உங்கள் ஒரு நோட்டில் ஹேண்ட் ரிட்டனை எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை மட்டும் திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கை வாசிச்சிங்க அப்படின்னா பெருசாக இருக்கும், எது ஒன் வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக மாறிடும். கண்டிப்பாக சயின்ஸில் 12 கொஸ்டின் அல்லது 8 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 8 கொஸ்டினை நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்சம் நேரம் செலவிடணும். அதாவது ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்துட்டா போதும், உங்களுக்கு மறக்காது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான், திரும்ப மெமரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, கடினமாக படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, வீடியோவை ஒரு தடவையாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸில் எப்படி ஆன்சர் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் நான் முதல்ல சயின்ஸ் எடுத்து நடத்துகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.